என்ன ஒரு சத்தமுமே இல்லாமல் இருக்காங்க. வெளியே போயிடுச்சுங்களா ரெண்டும்? ஏங்க நேற்றே சொன்னேன்னா இல்லையா நான் என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் நான் போகிறேங்கன்னு. எப்படி சொன்னேன் என்கிட்ட? நைட்டு கூப்பிட்டாளா? எனக்கு கூப்பிட்ட மாதிரி ஞாபகம் இல்லையே. ஏதோ கல்யாணத்துக்கு போகிறானாமா? காலையில் ரெடி ஆகிட்டா கேட்டால் நைட் நான் சொல்லிட்டேன், நீங்கள் தான் வரலன்னு சொன்னீங்க. கல்யாணத்துக்கு போகிறாங்களா? ஆமாம். என்னை கூப்பிடவே இல்லை. கூப்பிடலையா? பற்றியா உங்கள்கிட்ட சொல்ல எங்கிட்ட சொல்ல. ஆனால் சொன்னேன்றான். சொல்லுதாங்க. ஏன் கல்யாணத்துக்கு போகிறீங்களா? ஆமாம். சொல்லவே இல்லை. என்னை கூப்பிட்டு போங்க. எக்ஸாம் தான் நாளைக்கு, படி. அதனால தான் உனக்கு கூப்பிடல காலைல. நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? நீ வேலைக்கு போயிட்டு விளையாட போயிட்டு வேலைக்குங்கிற மாதிரி உங்கள் அப்பான்ட்ட சொல்கிற மாதிரி. அப்பா கிட்ட சொல்லிட்டேன் நான். இதுக்கு இப்போ வந்ததுக்கே அவர் ஏன்டா விளையாட போனேன்னு என்னை கேட்குறாரு. இன்னும் லேட்டாக வந்தால் அவ்வளோதான். அப்போ படி. இல்லை கல்யாணத்துக்கு போகலாமா? என்னை கூப்பிட்டு போங்கம்மா. என்ன நெக்லஸ் நல்லா இருக்கா? நெக்லஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சாமி படம் போட்டிருக்கு. டிசைன் புதுசாக வாங்கினேன் அம்மா. நல்லா இருக்குமா? ஆனால் அம்மா கலருக்கு செட் ஆகுதா? அம்மா கலருக்கா? கலருக்கு செட் ஆகுது. கலராக இருக்கீங்களா அதனால செட் ஆகுது. உங்கள் அப்பா என்ன சொன்னாது? எங்கள் அப்பா டவுட்டாக இருக்காரு. நீங்கள் நேற்று சொல்லவே இல்லை எங்ககிட்ட. நேற்று ஓ முன்னாடி சொல்லலையா? எப்போ சொன்னீங்க? நைட்டு 8 மணிக்கு. நீ தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னேன் அவர்கிட்ட. அவர் எப்போ ஞாபகம் மறதி ஃபஸ்ட்டு மாதிரியா இருக்காரு, மறந்துடுறாப்புல சொல்கிறேன். அப்போ நான் நீ தூங்கிட்ட சாமி நைட்டு. சரி கல்யாணத்துக்கு நானும் வரேன். நீ வரக்கூடாது. நீ கம்முன்னு ப்ளீஸ்மா. நீ கம்முன்னு ப்ளீஸ்மா இரு அங்கே. நீ படி. ப்ளீஸ்மா கூப்பிட்டு போங்கம்மா. நீ கம்முன்னு வேணாம். அம்மா கல்யாணம் தானம்மா. நீ கம்முன்னு இரு சாமி. வேணாம். அம்மா ஏம்மா? இரு சாமி, நீ வீட்டிலே இரு சாமி. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா கல்யாணம் தான். என்னம்மா? நீ கம்முன்னு இரு சாமி, வீட்டில் இரு. அம்மா ஜாலியாக இருக்குமா கல்யாணத்துக்கு வந்தா? நீ போ சாமி. அங்கே பசங்கள்லாம் இருப்பாங்களம்மா. அங்கே நீ வர வேணாம். எதுக்கு இப்போ பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்க? அம்மா கூப்பிட்டு போங்கம்மா. இன்னும் 10 மினிட்ஸ் வேறு இருக்கு. என்ன பண்ணுறது தெரியல. அம்மா போர் அடிக்கும்மா எனக்கு. எனக்கு தெரியாது சாமி. அம்மா அப்பா கூடலாம் மனுஷன் இருக்க முடியுமாம்மா? உங்கள் அப்பா உள்ளத்தான் இருக்குது. கேட்டால் பிரிக்கிறது உடனே. ப்ளீஸ்மா கூப்பிட்டு போங்கம்மா. என்னம்மா உன்னை கூப்பிட்டு போயே ஆகணுமா? பாவமா நான். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க நயன்தாராக்கா இருக்காங்களே, அவங்ககிட்ட காலையிலே 2 கிலோ மட்டன் எடுத்து கொடுத்துருக்கேன் வைக்கிறதுக்கு. அவங்க வச்சு உனக்கு மதியம் குழம்பு கொடுப்பாங்க. நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. சரியா? படிக்காட்டி பரவாயில்ல. நீ எப்படி இருந்தாலும் படிக்க மாட்டேன். அது உங்கள் அப்பனுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், ஸ்கூலுக்கு தெரியும், அந்த ஆண்டவனுக்கே தெரியும். மட்டன் நல்லா வறுவல் பண்ணி கொடுப்பாங்க. செய்ய சொல்லியிருக்கேன், செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டுரு. சரியா? நம்ம போயிட்டு வரட்டேன். இப்போ இருக்கேன் வீட்டில். சரி. உங்கள் அப்பாட்ட இது சொல்லிடுறேன். மட்டன் குழம்பா குருமாவா? மட்டன் குருமா, குழம்பு, அது இது எல்லாம் இருக்குது. சரியா? மட்டன் சூப் வைக்க சொல்லு. அதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரியாது. சொன்னால் பிரிக்கிடுவாப்புல. சரியா? நான் வாங்கி கொடுத்தது தெரியாது. வரும் மதியானம். சரியா? இருந்தால் கொஞ்சம் உங்கள் அப்பனு கொடு. சரி. உங்கள் அப்பா நான் செஞ்ச நைட்டு வரும்போது அந்த துப்பாக்கியில் இது வரும்ல, பெண்டன் துப்பாக்கி, அந்த இது காய் நாட்டை போட்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என்னை அப்பாவை சுட்டு கொண்டு. சரியா? உங்கள் அப்பனுக்கு வந்து மட்டன் இருந்தால் கொஞ்சம் கொடு. நீ சாப்பிட்டு பேலன்ஸ் இருந்தால் எப்போ இருந்தாலும் நான் செஞ்சால் தான் சாப்பிடுவார். வேறு யாராச்சும் கொடுத்தா வாங்க மாட்டேன். சரி. ஏதாவது ஒரு 5 ரூபா இருந்துச்சுன்னா கொடுத்துருப்பாங்க. நான் கடையில் போய் அதை வாங்கி சாப்பிட்றேன். அது வரைக்கும் 5 ரூபாய்க்கா? சோன் பப்படி. சரி அம்மா தரேன். இது சீரை எடுத்துகிட்டு வரேம்மா. எடுத்துட்டு வாங்க. இரு. பையன் 5 ரூபா கேட்டான். 10 ரூபாயா இருக்கே. கொடுக்குமா வேணாம்மா? சரி கொடுப்போம். நயன்தாராக்காவே நம்ம கூட வருது. எப்படியோ பையனை ஏமாற்றியாச்சு. மட்டன் தருவாங்கன்னு பையன் ஏங்கிட்டு இருப்பான். அந்த அக்காவே இது ஓசியில் திங்க என் கூட வருது. என்ன பண்ணலாம்? சரி 10 ரூபாய் பையன் கொடுப்போம். பையனை ஏமாத்துறோம். வேறு வழியில் ஏமாற்றிட்டு தான் போகிறதா இருக்குது. புருஷனுக்கு தெரியாமல நைட் சொல்லிட்டோன்னு சமாளிச்சிக்கும். வாசே. அம்மா வா சாமி. அம்மாட்ட எவ்வளோ கேட்டால்? 1 ரூபாயா? 5 ரூபா கேட்டேன். 5 ரூபாய் கேட்டேன். 1 ரூபா கேட்ட மாதிரி இருந்துச்சு. அம்மா என்ன 1 ரூபாய்க்கு என்னம்மா? சரி விடு. அம்மா விட அதிகமாக பேசுவேன் நீ. 10 ரூபா தரேன் அம்மா. சரியா? ஒரு நாளைக்கு 1 ரூபா, 10 நாளைக்கு 10 ரூபாய்க்கு செலவு பண்ண. 10 ரூபா? நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் 5 ரூபா கேட்டேன். இன்னைக்கு ஒரே நாளில் 2 போண்டா வேண்டாம். சோன் பப்படி தான் கரெக்டாக இருக்கும். போண்டாலாம் சாப்பிட்டா ஆயில் இஷ்யூ. சரி அது விடு. இல்லாட்டி சரியான ஸ்கின்னு தான் உன்னோடது. அம்மா ஸ்கின்னை விட கம்மி தான். அப்பாட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா, நைட்டு அம்மா வந்து மேரேஜ் பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொன்னாங்கப்பா. நீங்கள் சரி போயிட்டு வான்னு நீங்கள் நானும் வரேன்னு சொன்னீங்கப்பா. கடைசியில் நீங்கள் ஏன்ப்பா மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சமாளி. அது வரைக்கும் இந்த 10 ரூபா வச்சு சமாளி. மதியானம் மட்டன் வரும், அதை வச்சு சமாளி. அதுக்கப்புறம் சாயங்காலம் நான் வந்துடுவேன். நான் வந்து பேலன்ஸ் சமாளிச்சுக்கேன். அந்த இது துப்பாக்கி வாங்கிட்டு வரேன். என்னை நெத்திலே சுடு. ஓகேவா? இந்த பொட்டிலே சுடு. பொட்டில் சுடு. பொட்டு வேணுமா? சரி. அப்போ பார்த்துக்க. இது லஞ்சமா? சரி கொடுத்துருக்கு. இல்லை அம்மா இன்னைக்கு இப்போ டென்ஷனானா மேக்கப் அலைஞ்சிரும் தான் டென்ஷன் ஆகாமல் இருக்கேன். தலையெல்லாம் கலைஞ்சிரும். காலையிலேருந்து 6 மணிலேருந்து தலை கட்டினேன். கட்டினீங்களா? ஆமாம். விட்டுருக்கிறது லூஸ் சார். அந்த லூஸ் சாருக்கு எவ்வளோ இது பண்ண தெரியுமா? சாம்பிராணி போட்டிங்களா? சரி ஓகே.
சரி லைட்லாம் போடக்கூடாது, லைட்லாம் ஆஃப் பண்ணணும், வீட்டில் சும்மா ஃபேன் எறியக்கூடாது, ட்ரெஸ் எல்லாம் இருக்குது மடிச்சு வைங்க, வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் வந்தோட்டி ஏன் இப்படி போட்டு நைங்கிறீங்க போறதுக்கு முன்னாடி? போங்கம்மா, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதான் கையில் காசு கொடுத்துட்டுலாம் இனி மதிக்க மாட்டேன், வீட்டிலே இருக்க மாட்டேன். வர்றப்ப உங்கள் அப்பா என்ன சொல்லுவது? அதெல்லாம் இல்லை, நீங்கள் போய் இப்போ நயன்தாரா காட்ட நல்லா சமைச்சு கொடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. என்ன சொன்ன நயன்தாரா காட்ட என்ன சமைக்க சொன்னேன்? மட்டன் குருமா. மட்டன் குருமாவா? மட்டன் குருமா, சூப்பு, மட்டன்லேயே வேறு ஏதோ ஒன்று வேறு கிரேவி ஆட்டம் ஏதோ பண்ணி தராங்க. எல்லாமே இருக்குது. இப்போ வரும் இப்போ மதியானம் எப்படி உனக்கு வருதுன்னு மட்டும் பரிசாமி. நான் போய் அந்த அக்காட்ட சொல்லிட்டு போயிடுறேன். சரியா? மறந்துடாதீங்கம்மா. சரி பார்த்து பத்திரமா இரு. பசிதாங்க மாட்டேம்மா, நான் ஒரு 1:30க்கு முன்னாடியே கொடுக்க சொல்லிடுங்கம்மா. சாலை இருக்குது. சரிங்களா? சரி சரி. ஒரு 1:30க்கு முன்னாடியே வேணும். 1:30க்கு வரும் சாமி. 12:30க்கு உனக்கு டான்னு 12:30க்கு வந்துடும் சாப்பாடு. சுட சுட வந்துடும். பசி தாங்க மாட்டேம்மா. நான் ஃபோன் பண்ணி அந்த அக்கட்ட சொல்கிறேன், 12:30க்கு பையன்கிட்ட போய் கொடுத்துருங்க, வீட்டில் பையன் மட்டும் தான் இருக்கான், கொடுத்துருங்கிறேன். அவங்க வந்து கொடுப்பாங்க. சரியா? அப்பா அவர் அங்கே உட்காந்துருப்பாப்புல, அவர் வேலை இருக்கும் இன்றைக்கி. அவருக்கு என்னைக்கிடா லீவு? இப்போ அவர் லீவும் பார்ப்பல, 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் அங்கே அது வேலை இது வேலைன்னு சொல்லிடுவாங்க. அவர் பிஸியாக இருப்பார். சரி இருந்தால் அப்பா கொஞ்சம் மட்டன் கொடுங்க. சரி ஓகே. தளபதி. ஹலோ அக்கா, இந்த கிளம்பிட்டேங்க, வந்துக்கிட்டு இருக்கேங்க்கா. எம்மாடி எம்மாடி ஒன்னாலன்னா நீ காலையிலேருந்து ஃபோனே தான் நோண்டிக்கிட்டு இருப்பேன். உனக்கு லீவ் விட்டது போது ஃபோனாக தான் இருக்கும். சரி ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத. உன்கிட்ட பேசுனா டைம் ஆயிரும். சரி நான் கிளம்புறேன். அண்ணா நயன்தாரா கிட்ட சொல்லிடுங்க. அக்கா வரேங்க்கா. சரி நயன்தாரா கிட்ட சொல்லிட்டு போகிறேன். சரியா? மட்டன் குருமா. சரி. மட்டன் கிரேவி. சரிடா. மட்டன் சூப்பு. சரி ஓகே அக்கா, வந்துட்டேங்க, வரேன். அம்மா பாய்மா. மறக்காமல் சொல்லிடுங்க நயன்தாரா கிட்ட. உலகத்திலே இல்லாத அம்மா பையன் இப்படி பாசம் பொங்குது 2 பேர்த்துக்கும். அவன் என்னடானா புருஷனுக்குன்ற நினப்பை கூட இல்லாமல் சொல்லாமல் போகிறான். இவன் குழந்தை நினப்பு பாயாமா. உங்களுக்கு ஒரு நாள் இருக்குது, வரேன் உங்களுக்கு.